போன வீடியோவில் ஊட்டி முதுமலை காட்டை சுற்றி பார்த்தோம். இப்போ ஊட்டியிலிருந்து முதுமலை காட்டுக்கு போகிற வழியை பார்க்க போகிறோம். இதில் மலைச்சரிவுகள் வழியாக ஒரு 36 மலைச்சரிவுகள் வருது. ஒவ்வொரு சரிவாக இறங்கி 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 கடைசியில் அந்த முதுமலை காட்டை போய் நம்ம அடைவோம். அந்த சரிவுக்கு கொண்டை ஊசி வளைவுன்னு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சரிவுக்கும் கொண்டை ஊசி வளைவுன்னு பேர். அது மாதிரி 36 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. நம்ம ஒரு சரிவாக இறங்கி 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 போனாதான் அந்த முதுமலை காட்டுக்குள்ளே போக முடியும். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுதான் முதல் முறை ஊட்டிக்கு போகிறதுனால எனக்கு பார்க்குறது எல்லாமே ஒரே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. முதல் ஆச்சரியமே மலைக்கு மேலே உச்சி மலைக்கு போகிறதுக்கு போகிற வரைக்குமே ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த ரோட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் சரிஞ்சு விழுற மாதிரி தான் இருக்குது. அதே அந்த மலை மேலே ஏறும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. எப்படா எந்த நிமிஷம் வேணாலும் இந்த மரங்கள்லாம் சரிஞ்சு விழும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம். எப்போ வேணாலும் நிலச்சரிவு வந்துச்சுன்னா ஒரு மரம் சாஞ்சிச்சுன்னா பின்னால் அடுத்தடுத்து சரிஞ்சு அந்த ரோடு முழுக்க மரங்கள்லாம் அடைச்சிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஊட்டி மலைக்கு மேலே வரைக்கும் பஸ்ஸு போச்சு. அங்கே போய் பார்த்தா மலைக்கு மேலே ரோடு போட்டதே நான் பெருசாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா, மலைக்கு மேலே உச்சியில் ஒரு பெரிய பட்டணத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏராளமான வீடுங்க இருக்குது, கடைங்க இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பேங்க் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. இப்படி எதுவுமே அங்கே இல்லைன்னு சொல்லவே முடியாது. கீழே கீழே உள்ள பட்டணத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் மேலேயும் இருக்குது. எப்படி இவங்க இவ்வளோத்தையும் மேலே கொண்டு போனாங்கன்னு நினச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு பொருளும் வாங்கும் போதும் இந்த மலை அடிவாரத்துக்கு வந்து தானே போகணும். அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க கீழே வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி மேலே கொண்டு போய் எப்படி இவ்வளோ பெரிய பட்டணத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் சரி ஊட்டி மலை மேலேருந்து காட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. புலி, கரடி, மான் இதெல்லாம் இருக்கும், போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காட்டுக்கு போகிறதுக்கு 36 மலைச்சரிவுகள் வழியாக தான் போனோம். ஒவ்வொரு சரிவும் ஒவ்வொரு பெண்டும் வரும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த பாதையில் போக முடியும்னு நிறைய காருங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அது ஏதோ அந்த கார் நம்பர் சொன்னாங்க, அந்த நம்பர் வண்டி இருக்கிறது மட்டும்தான் அங்கே போக முடியுமா அந்த சரிவில். மற்ற காரெல்லாம் திருப்பி அனுப்பிடுறாங்க. நல்லா அந்த கார் ஓட்ட தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் அந்த பாதையில் போகிறதுக்குன்னே ஒரு கார் இருக்குது. அது என்னவோ 43 ஏதோ சொன்னாங்க, TN43 என்னவோ. அந்த நம்பர் உள்ள காரை மட்டும்தான் அதுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் போனது அந்த மாதிரி ஒரு காரில் தான் போனோம். இப்போது நம்ம ஒவ்வொரு சரிவாக இறங்கி தான் அந்த காட்டுக்குள்ளே போனோம். போன வீடியோவில் அந்த காட்டை சுற்றி காமிச்சாச்சு, அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பார்த்தோன்னிட்டு. இப்போ நம்ம அந்த போகிற பாதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று போன வீடியோட முடிவில் பார்த்தோம். மனுஷகுமாரன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்து வந்தார். அதன் பிறகு அவர் சிலுவையிலே மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்று விட்டார். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, மனிதன் இழந்து போனதை மீட்டெடுக்க. மனிதன் எதை இழந்து போனான்? தேவன் ஆதியில ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி
அதில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து வைத்து, அந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களையும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதீங்கன்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தார், சொல்லியிருந்தார். அதை ஆதாமும் ஏவாளும் கேட்காம எதை வேணான்னு தேவன் சொல்லியிருந்தாரோ அதையே அவங்க அந்த மரத்தின் கனியே சாப்பிட்டாங்க. அதனால தான் மரணமே இல்லாமல் வாழ வேண்டிய அவர்கள் நாம அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டதுனால தான் நமக்கு மரணம் என்ற ஒன்று வந்துச்சு. தேவன் ஏதேன் தோட்டத்துல 3 விதமான கனிகளை படைத்திருந்தார். அதாவது பூமியிலிருந்து முளைக்க பண்ணியிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான சகல விதமான விருட்சம். அதுல எல்லா விதமான கனிகளும் அதுல அடங்கும். இப்போ ஒரு ஊர்ல பலாப்பழம் ஃபேமஸ், இன்னொரு ஊர்ல ஆப்பிள் ஃபேமஸ், இன்னொரு ஊர்ல மாம்பழம் ஃபேமஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று இருக்கும். ஆனா தேவன் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்துல இல்லாத பழ வகைகளே கிடையாது. சகல விதமான விருட்சம்னா மரம், சகல விதமான விருட்சமும் அந்த தோட்டத்துல இருந்துச்சு. நீங்க எல்லா விதமான விருட்சத்தின் கனியும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இரண்டாவது, ஜீவ விருட்சம் என்ற விருட்சத்தையும் முளைக்க பண்ணியிருந்தார். ஜீவ விருட்சம்னா அந்த பழத்தை சாப்பிட்டா மரணமே வராது. அந்த ஒரு பழ மரத்தையும் தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துல தான் வச்சிருந்தாரு. இன்னொன்னு, மூன்றாவது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். நீங்க எல்லாமே சாப்பிடலாம், அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் நீங்க பறித்து சாப்பிடலாம். இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தார். அது ஏன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை தேவன் மனிதன் நம்ம சொல்றதை கேட்கிறானா இல்லையான்னு பார்க்கலான்னு கூட ஒரு டெஸ்ட்டுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த டெஸ்ட்ல அந்த ஆதாமும் ஏவாளும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஜீவ விருட்சத்தை பறிச்சு சாப்பிட்டு இருந்தாலாச்சு மரணமே இல்லாம என்றென்றைக்கும் யுகா யுகங்களா தேவனை போலவே நாமளும் வாழ்ந்திருக்கலாம். அதுக்காக தானே தேவன் அப்படிப்பட்ட ஒரு கனியை படைச்சிருந்தாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாம தேவன் எதை சாப்பிட வேணாம்னு சொன்னாரோ அதையே பறித்து சாப்பிட்டாங்க. அதனாலதான் மரணம் என்ற ஒன்று மனிதனுக்கு வந்தது. அந்த மரத்தின் கனியை சாப்பிடாம இருந்திருந்தா நம்ம மரணமே இல்லாம மனுஷங்க வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா தேவன் எப்படி படைச்சாருன்னா, தேவனை போல தேவனுடைய சாயலாகத்தான் சிருஷ்டித்தார். தேவனை போலவே அவர்களும் மரணமே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தானே ஜீவ விருட்சம் என்ற விருட்சத்தையும் தேவன் அங்க முளைக்க பண்ணியிருந்தாருன்னு வேதம் சொல்லுது. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதுனால இப்போ தேவனுக்கு விரோதமா அவங்க பாவம் செஞ்ச மாதிரி கணக்கு. ஸோ இவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சுட்டா இப்போ என்றன்னைக்கும் அவங்க உயிரோட இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த பாவம் வந்துருச்சு. பாவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா அவங்களுடைய கேரக்டர்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்போ அந்த எப்படி ஒரு முடிவே இல்லாம அந்த மனிதர்கள் ரொம்ப கொடியவர்களா இருப்பாங்க, பொல்லாதவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மரணமே இல்லாம இருந்தா உலகம் தாங்குமா? அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் வச்சுட்டாரு. காவல்னா அது கிட்ட நெருங்கவே முடியாது. கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் அந்த மரத்தை சுத்தி வேலியா காவலா போட்டுட்டாரு. இனி அந்த மரத்துல இருக்கிற கனியை மனுஷனால பறித்து புசிக்க முடியாது. ஆனா
அந்த மரத்தின் கனியை புசிக்க கொடுப்பதற்காக தான் அவர் அதை படைத்தார். இப்போ மனுஷன் பாவம் செஞ்சதுனால, தேவன் சொன்னத கேட்காம கீழ்ப்படியாம போனதுனால, இப்போ அவங்க அந்த தோட்டத்த விட்டு வெளியிலே துரத்தப்பட்டுட்டாங்க. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்னன்னா, உணவு, உடை, உறைவிடம். இது 3 இருந்தாலே போதும். அவன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இப்போ ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், வேலைக்கு போறோம். அந்த வீடு வாசல் கட்டுறதுக்காக, அந்த படிக்கிறதுக்காக, ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு, பிள்ளைகள வளர்ப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் கண்கூடா. இந்த கஷ்டம்லாம் எதுக்கு? எல்லா பிரயாசம் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? கடைசியில வெறும் கையா தான் நம்ம இந்த பூமியை விட்டு போக போறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பூமியில வாழணும்? அதுக்கு பதிலா ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழலாமே. வேலைக்கு சாப்பிடணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். தேவன் மனுஷனை எதுக்காக படைச்சா தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷங்க அதெல்லாம் விட்டுட்டு நல்ல அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜ் அனுப்பணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு குழந்தை குட்டிங்க பிறக்கணும். இப்படியே ரொட்டீனா அவங்க தங்களுடைய வாழ்க்கையே சுத்தி 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 அதிலே இருக்கிறதுனால தேவனை தேட அவங்களுக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் பிசாசின் தந்திரம். நம்ம வேலைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு மரத்து நிழல்ல ஜாலியாக படுத்து தூங்கிட்டு மீதி உள்ள நேரத்தில் தேவனை ஆராதித்து, எப்படி குருவிகள் எல்லாம் அழகாக பாட்டு பாடி காலையில் ஆனால் ஒரே குருவி சத்தமாக கேட்குது. அதெல்லாம் என்ன பண்ணுது? தேவனை ஆராதிக்குதுங்க. காட்டு மிருகங்கள்லாம் ஜாலியாக நான் பார்த்தேன் நிறைய மான்கள் அழகாக அந்த மரத்து நிழலில் உட்காந்து அசை போட்டுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. அப்படிதான் மனுஷனா வாழ்ந்திருக்கணும். ஆனா பாவம் செஞ்சதுனால அதையெல்லாம் நம்ம இழந்து போயிட்டோம். நாம இழந்து போன அந்த நித்திய ஜீவனையும் அந்த வாழ்க்கையையும் திரும்ப மனுஷனுக்கு கொடுப்பதற்காகத்தான் தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து மனிதனுக்காக அவனுடைய அந்த பாவத்தின் தண்டனையை தன்மேல் சுமந்து அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு அவருடைய பாதையில நம்ம நடக்கும்போது நித்திய ஜீவனை திரும்பவும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. நாம பரிசுத்தமா தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழும்போது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது அந்த நித்திய ஜீவனை நாம திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம்.